நான் அரப்பூர்வு போன இடத்துல என்னை வாய திறந்து பார்க்க வச்ச ஒரு விஷயம் என்னங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் இந்த கல்லுக்குள்ள எல்லாம் இருந்தாங்க. அதுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. அந்த கற்காலம் அப்படி. அப்பலாம் கண்டிப்பா இங்க இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த கல்லெல்லாம் திரும்ப உடைச்சுட்டாங்களா? அப்படியெல்லாம் தோணுச்சு எனக்கு. என்னங்கன்னா, ஒரு ஷெல்ஃப் மாரி இருக்கு. அங்க ஏதாவது வச்சுக்கலாம். சின்ன சின்ன விளக்கு அந்த மாரிலாம் வைக்கலான்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கேப்பு. கீழ வந்துட்டு கீழயும் ஏதோ இருந்திருக்கலாம். அது மண்ணெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகி இருந்துச்சு. அங்கேயும் வந்து அது என்ன மேல இருக்கிறது வந்து ஷெல்ஃப் மாரி இருந்துச்சு. கீழ வந்துட்டு அத தடுத்து ஏதாவது வச்சுக்கிற மாரி இருந்துச்சு. நெறைய டிஃப்ரெண்ட்டா இருக்குது. பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொரு இடத்துக்கு இதே மாரி ஹோல்ஸ் இருந்து, அதுலேருந்து தண்ணி விழுந்து அந்த கல்லெல்லாம் கூழாங்கற்களா மாறி இருந்துச்சு. அத நான் வீடியோ எடுக்க முடியல. ஏனுங்கன்னா, அந்த இடத்துக்கு என்னைய நாய்களா பார்த்து ஒழச்சுட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவையும் ஆட் பண்ணியிருக்கேன். நாய் ஒழைக்கும்போது கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கடைசி சாஃப்ட்டா என்னைய பார்த்து ஒழச்சுச்சா, அதனால நம்மள எதுவும் செய்யாதுன்னு ஒரு நம்பிக்கையில, நம்மளை 4 நாய் டார்கெட் பண்ணுச்சு. லைஃப்ல எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணியாச்சு. அந்த நாய் ஒழச்சதையும் பாருங்க. அப்படியே எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.